சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபேபியனோ கரோனாக்கும் பிரக்னனந்தாக்கும் நடந்த ஒரு ஆர்மகடன் கேம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்துருந்தோம். டாப் 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாமில். ஸோ அப்படி ஆடும்போது அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபிக்கும் ப்ரக்குக்கும் நடந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நடந்ததுனால கடைசியாக வந்து ஆர்மகடன் வச்சு அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த லெவலுக்கு முன்னேறி போய் செமிஃபைனல்ஸ் போயிருக்காரு. எனிவே ரிசல்ட்ஸ் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ட்ரா ஆனதுனால ப்ரக் வந்து ஃபேபியோட ஒயிட் பீசஸ் வச்சுட்டு அவருக்கு 5 மினிட்ஸ் டைமு, இவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3 மினிட்ஸ் டைமு ஆர் டைம் ஆர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும். ஸோ அதனால் ஆர்மகடன், அதாவது கட்டாயமாக பிறகு வந்து வின் பண்ணியே ஆகணும். ஆனால் அங்கே ஃபேபி வந்து ட்ரா பண்ணாலே போகும். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இங்கே இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக லைவாக பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. என்ன தான் இருந்தாலும் நைட்டு வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்மகடன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுனால இப்போ நான் ஆஃபீஸ் வந்து 9 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிறையா நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் ஸோ இதுதான் பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அதே போல் பிளாக்குக்கு கிங் வந்து பார்த்திங்கன்னா E5ல இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அதை சுற்றி ரூக் இருக்குது. ரூக்குக்கு பக்கத்தில் குயின் அண்ட் கார்னர்ஸில் நைட் இருக்குது. ஸோ கேம் வந்து C4 ஓப்பன் பண்ணுறாரு. அவர் C6 ரிப்ளை பண்ணுறாரு. D4 F5 அண்ட் ஃபியூ மூவ்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார் வந்து பிளாக்கோட ஃபேவரில் கீழே போகிறத கவனிக்க முடியும் உங்களால். அது என்ன காரணம் அப்படிங்கிறது கிளியராக புரியல ஆக்சுவலாக. ஸோ B3 அதுக்கப்புறம் D5 C takes D5 அதுக்கப்புறம் குயின் takes D5. ஸோ நைட் C2 போடுறாரு இந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. இதை தவிர்த்து நான் ஃபேன் ஷட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குயின் A5 செக் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ. இப்போ நீங்கள் ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணணும். தேவையில்லாமல் இன்கன்வீனியன்ஸ் வந்து ஆகும். ஸோ நைட் C2 பிஷப் D2ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டால் F3 அண்ட் F4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக பார்க்கப்படுது கம்ப்யூட்டரோட பார்வையில். பட் இங்கே நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கேமும் வந்து பார்த்திங்கன்னா 70 மூவ்ஸ் கிட்ட போயிருக்கு. ப்ளஸ் இது வந்து பிளிட்ஸ் கேமு. ஸோ இங்கே நிறைய டைம் வந்து இங்கே ப்ரக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா இங்கே த்ரெட் வந்து நைட் இங்கே உள்ளே வந்துட்டு இங்கே வந்து த்ரெட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ப்ளஸ் அது செக்கும் கூட. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த டயகனலில் கட் பண்ணுறாரு. ஸோ கேசல்ஸ் குயின் F2 E5 அதுக்கப்புறம் ப்ரக்கும் கேசல் பண்ணிடுறாரு. நைட் B6 நைட் G3 E4 அதுக்கப்புறம் நைட் E3 அட்டாக்கிங் த குயின். குயின் E6 போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் மாட்ட போகுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் சப்போஸ் நீங்கள் நைட்டை திரும்ப பின்னாடியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் E3 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். என்னங்க இது பான் விட்டு தானே கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா தென் F4 ஃபோர்க் இருக்குது. இதுதான் ஐடியா. ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு 2 நைட்டை ஒரு ரூக்குக்காக கொடுத்துட்றாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பானுமே கிடைக்குது. அண்டு கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார் படி பார்க்கும்போது இவாலுவேஷன் படி பார்க்கும்போது கேம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ குயின் F6 பிஷப் C2 நைட் D5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. நைட்டை ஓட விட்றேன்னு சொல்கிறாரு. பட் ஓகே, அது வந்து நைட்டு உள்ளே வருது. அண்ட் இந்த பொசிஷனில் கிங் H1க்கு அப்புறம் பிஷப் C7 விளையாடுறாரு இங்கே ஃபேபி. அதுக்கப்புறம் வந்து பான் டு E5 அண்ட் இந்த பொசிஷனில் இங்கே தான் வந்து ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்தது. என்னமோ அப்படின்னா G3 ஆடிந்தார் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் கேம் அவரோட பக்கம். பட் அவர் வந்து E5 ஆடினதுனால நிறைய வீக்னஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ குயின் F7 G3 அண்ட் தென் நைட் டு D5. நைட் D5க்கு அப்புறம் F4 போடுறாரு. பிஷப் H3 வந்து ரூக் அட்டாக் பண்ணுது. அண்ட் தென் F5. செம பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல. என்னென்னா நான் இப்போ ரூக்கை கொடுத்தாலும் கூட எனக்கு இந்த பொசிஷன் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அந்த டைம் ஃபார்மெட்டில் அங்கே விளையாடும்போது அதை யூகிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 1.5 நிமிஷம் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கேமில் வந்து ப்ரக் வந்து ஒரு 58 செகண்ட்ஸ் ஆர் சம்திங் அந்த மாதிரி அவர் வந்து அதிகமாக டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆனால் கேம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபேபிக் அதிகமாக இருக்குது கிளாக்கில். ஸோ நைட் F8 அண்ட் தென் பிஷப் G5 ரூக் டு E8 குயின் F3 பிஷப் D8 பிஷப் D2 அண்ட் தென் பிஷப் B6 குயின் G4 அண்ட் தென் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரக்குக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறது ஒரு மூவ் பார்த்தோம். அந்த மூவ் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதே அளவுக்கு இப்போது ஃபேபிக் அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. அதுக்கான அந்த ஒன்லி மூவ் அவர் வந்து பார்க்கணும். அவர் வந்து பர்ஃபெக்டாக நைட் E6 வந்து விளையாடிட்டார். ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட திங்க் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. கண்டுபிடிச்சார் நைட் E6. என்னென்னா இப்போ இங்கே பின் இருக்குது, வெட்டிங்னா மேட் இருக்குது, அதனால் வெட்ட முடியாது. சரி இதனால் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு பார்க்கும்போது
நீங்கள் இப்போது இந்த ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுத்தாலோ இல்லை ஏதோ ஒரு மூவ் பண்ணாலோ இங்கே D4 ட்ராப் ஆகுது. சரி D4 ட்ராப் ஆனால் பிஷப் வந்து லைவ் வந்துடும். ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். ஸோ அதான் நடக்கும். கிங் G2 நைட் இன்டு D4 E6 போகிறாரு அட்வான்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் வீக் பானை வந்து தடுக்கணும், டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் அட்டாக்ல இருக்குது. ஸோ பிஷப் E1 நைட் F6 குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் H4 போயிட்டு குயின் D6 வராரு. அதுக்கப்புறம் இங்கே செக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த டயக்னலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக் அது. குயின் D5 எனிவே. அதுக்கப்புறம் பிஷப் டு C3 நைட் F3 போகிறாரு. இங்கே இந்த செக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் அது வந்து மேட் மாதிரி அது. ஸோ கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோரே இருக்காது. இப்போ அதனால் எஸ்கேப் ஸ்கோர் க்ரியேட் பண்ணுறாரு. பட் ஆனாலும் இந்த இடத்துல வந்து செக் கொடுத்த உடனே வெட்டிடுறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா தென் குயின் G2க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேட்டிங் பேட்டரில் மாட்டிப்பீங்க. அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வெட்ட வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஸோ குயின் G5 அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு D4 பிஷப்பை நலிஃபை பண்ண பார்க்குறாரு. பட் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் கடகடகன்னு விளையாடுறாங்க. என்ன போர்டு நடக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் ஆனால் இது வந்து வின்னிங் பொசிஷன் தான் பிளாக்குக்கு. ஸோ பிஷப் C5க்கு அப்புறம் G4 அதுக்கப்புறம் நைட் D5 பிஷப் D2 பிஷப் E3 பிஷப் E1 G6. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்மைன் பண்ணுறாரு. கிங் G3 G into F5 அண்ட் தென் கிங் பிஷப் டு D4. கிட்டத்தட்ட வந்து இப்போது ஒரு ஹோல் ரூக் வந்து அப்பில் இருக்க மாதிரி அவர். ஸோ கிங் F3 பிஷப் F6 பிஷப் E4. ஆனாலும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஃப்ளாக் பண்ண கூட இது கேம் வின்னு தான். ஸோ அதுக்கு ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பிண்டில் பண்ணுற மாதிரி அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் அது வேலைக்கு ஆகலை. ஸோ பிஷப் F2 B6 இங்கே இந்த பானை வெட்ட பார்த்தாரு. பட் அதை தடுத்துட்டார் உடனே. ஸோ பிஷப் G3 நைட் E7 போகிறாரு. இந்த பானுக்கு டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ கிங் G4 ருக் D8 அதுக்கப்புறம் கிங் F3 ருக் D4 பிஷப் F2 வந்ததுக்கப்புறம் ருக் D2 பின் அதுக்கப்புறம் பான் அட்வான்ஸ் பண்ணுறாரு. நைட்டு D5 போடுறாரு. அண்ட் தென் பான் டு H4 ருக் B2 பிஷப் G3 ருக் இன்ட்டு B3 செக். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது பேசிக்காக. ஸோ நைட் E3 செக்கு கிங் H1 அதுக்கப்புறம் நைட் F1 ரன்னிங் டு வின் த பிஷப். ஸோ பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நைட் G3 செக் எனிவே நைட் ரூக்கோட சப்போர்ட்டில். அண்ட் இங்கே வந்து நம்ம இதை வெட்டியே ஆகணுமா அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணலாம். பட் ஆனால் ஃபோர்க்கில் இருக்குது. ஸோ அதனால் வெட்டி தான் ஆகணும். ஸோ வெட்டினதுக்கப்புறம் அந்த பிஷப்பும் போயிடுது. இப்போ ஹோல் ரூக் அப்பு. ஸோ பிஷப் இன்ட்டு C6 ருக் G4 பிஷப் D7 ருக் இன்ட்டு H4 செக்கு. அப்புறம் வந்து பாஸ்பான் க்ரியேட் பண்ணிடுறாரு. ஸோ ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு கிங் வந்து ரேண்டமாக மூவ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அது வந்து தடுத்துடுறாரு கிங் F6 போட்டு. பிஷப் B5 அதுக்கப்புறம் H5 பிஷப் E2 தடுக்க முயற்சி பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரூக்கை வந்து கொண்டு வந்துட்டு இங்கே பிஷப் அட்டாக் பண்ணி மூவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா பான் அட்வான்ஸ் பண்ண போகிறாரு. செக்கு கிங் E4 H3 பிஷப் இன்ட்டு H3 அண்ட் தென் ரூக் இன்ட்டு H3 கிங் D5 அண்ட் இந்த பொசிஷனில் பிஷப் E7 விளையானதுக்கப்புறம் இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட் கிட்ட கிளாக்கில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இந்த பொசிஷனில் ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா டாப் 4லேருந்து கீழே தள்ளப்படுறாரு. அதாவது டாப் 2 அதாவது செமிஃபைனல்ஸில் அவரால் ஆட முடியாது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா 3rd அண்ட் 4th ஐ திங்க் 4th பொசிஷன்லேருந்து 16 or 15 ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த நம்பர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட வந்து போட்டி போடுற மாதிரி ஆகிடுது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவரோட பேரிங் வந்து மேக்னஸோட இருக்குது. இவர் வந்து மேக்னஸ் கூட திரும்ப வந்து விளையாட போகிறாரு. அது நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நாளைக்கு ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேபியும் அர்ஜுன் எரிகேசியும் வந்து விளையாட போகிறாங்க. இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் பேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேபி வந்து ப்ரக்கை வந்து என்ன சொல்கிறது பீட் பண்ணதுனால ஹேண்ட்ஸ் நீமனோட விளையாட போகிறார் போல இருக்குது. சாரி அபவுட் தட். ஸோ செமிஃபைனல்ஸ் முடியலாம், ஃபைனல்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ செமிஃபைனல்ஸ்க்கு வந்து ஹேண்ட்ஸ் நீமனோட வந்து ஆட போகிறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபைனல்ஸ் நடக்குது. அர்ஜுன் எரிகேசி வந்து லெவோன் அரோனியனோட ஆட போகிறாரு. ஸோ இவங்க இரண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்து விளையாடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து லூசர் ப்ராக்கெட் லோயர் ப்ராக்கெட் பார்த்தோம். முன்னாடி இது லூசர், இப்போ வந்து லோயர்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ லோயர் ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேரிங்ஸ் வந்து இங்கே இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த சில பேரிங்ஸ் வந்து கேம் வந்து இன்னும் ஆக்சுவலாக இது பேரிங் போட்டுட்டாங்க. ப்ரக் வர்சஸ் கால்சன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இடையில் அதே போல் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ஸும் வருவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்கிற நெக்ஸ்ட்டு 10-15 பொசிஷன்ஸ்க்கு வந்து இவங்க எல்லாமே போட்டி போடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.